முருகன் காட்டுக்கு போகும்போது அங்க அழகிய பெண்ணான வள்ளியை பாக்குறாரு. வள்ளியை பார்த்தோன்ன உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேடம் போட்டு அம்ப விடுறாரு. அதுக்கப்புறமா வள்ளி முன்னாடி போயிட்டு, நான் ஒரு மாவீரன், எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னு வள்ளி பயந்துடுறா. அதுக்கப்புறமா வள்ளி சொல்றா, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் முருகப்பெருமானை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு வேடன் அங்க இருந்து போ சொல்றா. ஆனா முருகன் பாத்தீங்கன்னா போகாம அந்த இடத்துல நிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல வள்ளியோட அண்ணன்காரன் வரான். உடனே முருகன் ஒரு மரமா மாதிரி அந்த இடத்துல நிக்கிறாரு. அதுக்கப்புறமா அண்ணன்காரன் வந்து சொல்றான், நீ யாரு கூட பேசிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்ப யாரையுமே காணான்னு சொல்லிட்டு மரமா மாறின முருகனை பார்த்து, இந்த மரம் என்ன இல்லையே, எப்படி இந்த மரம் வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாய மரம் தான் சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டுறதுக்காக கோடாரி எடுக்கும் போது இதனால முருகனுமே பயந்து போயிடுறாரு. அப்ப இதெல்லாம் பாத்துக்கு இந்த கணபதி பாத்தீங்கன்னா உடனே ஒரு சின்ன பையனா வேடம் போட்டு, மரத்தை வெட்டாதீங்க, அதுவும் ஒரு உயிர் தானே, அதை வெட்ட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த வேடரும், நான் பண்ண தப்பு தான்ப்பா, ஆனா அது ஒரு மாய மரம்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான், அப்படி எல்லாம் கிடையாதுன்னு. இதனால பாத்தீங்கன்னா வள்ளியும் அன்னைக்காரனும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா முருகன் பிள்ளையார்ட்ட வந்து, நீ மட்டும் வராட்டிக்கு எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு நன்றியே சொல்றாரு. அப்படி இந்த பக்கமா வள்ளியை காட்டாங்க. வள்ளியோட அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல. அந்த நேரம் முருகன் ஒரு முனிவரா வேடம் போட்டு சிவபெருமானோட துதியை பாடிக்கிட்டு வராரு. அந்த துதியை கேட்கும் போது வள்ளியோட அப்பாவுக்கும் உடம்பு கொஞ்சம் குணமாகுது. அப்ப வள்ளியோட அப்பா சொல்றாரு, அந்த முனிவரோட பாட்டு எனக்கு உற்சாகத்தை தருது, அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாமான்னு. அதுக்கப்புறமா வள்ளியும், உங்களால தான் என்னோட அப்பா இப்ப நடக்கிறாருன்னு சொல்லிட்டு நன்றியை சொல்லிட்டு அந்த முனிவருக்கு எல்லா பணிவிடையுமே பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த முனிவர் சொல்றாரு, உங்க அப்பாவோட உயிரை நான் காப்பாத்தினேன் தானே, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. இதை கேட்டோன்னு வள்ளி பயந்து போயிட்டு, என்னால அது முடியாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறா. அதுக்கப்புறமா முருகனும் மறுபடியுமே ஒரு வேடனா வேடம் போட்டு வள்ளி முன்னாடி போயிட்டு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வள்ளியை விடாம தொல்லை பண்றாரு. ஆனா வள்ளி என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் ஒரு ஜான மாதிரி வேடம் போட்டு வள்ளியை துரத்திட்டு வராரு. அப்ப வள்ளி சொல்றா, என்ன காப்பாத்துங்கன்னு. அப்ப முருகன் சொல்றாரு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாதான் உன்னை காப்பாத்துவேன்னு. அப்ப வள்ளியும் சரிங்கிறா. அதுக்கப்புறமா முருகன் பாத்தீங்கன்னா அந்த ஜானி அங்க இருந்து போன்னு சொன்ன உடனே ஜானி அங்க இருந்து போயிருது. அதுக்கப்புறமா வள்ளி, நான் உங்கள்ட்ட போய் சொன்னேன், உங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வள்ளிக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அதுல வந்து முருகன், நான் தான் இப்படி திருவிளையாடல் ஆடுனேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்து வள்ளியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு முருகன் இருக்க இடத்துக்கு போயிட்டு, நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்குவேன், எதுக்காக இப்படி விளையாடுனீங்கன்னு சொல்லும் போது முருகனும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வள்ளியோட அப்பாவும் அண்ணன்காரனும் வந்துடுறாங்க. வந்தவங்க ரொம்பவே கோவத்துல, ஒரு வேடனோட நீ பேசிக்கிறேன்னு சொல்லி சத்தம் போடும்போது முருகன் அவரோட சுயரூபத்துக்கு மாறுறாரு. இதை பார்த்து வள்ளியோட அப்பாவும், உங்களையா நான் திட்டினேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவர்களோட ஆசீர்வாதத்தோடையும் கடவுள்களோட ஆசீர்வாதத்தோடையும் முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடக்குது.